அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர்ல கொஸ்டின் டேக் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம். கொஸ்டின் டேக் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது கிராமர்ல உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறத தாண்டி உங்களோட இதுல எஸ்ஐ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக்ல வந்து இதை என்ன சொல்லுவாங்க, கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் டேக் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் டேக் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். நாம ஜென்ரலா பேசும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரீசெக் பண்ற மாதிரி என்னன்னா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்போம். வெளியில நல்ல வெயில் அடிக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உங்கள்ட்ட கேட்போம். உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? நல்ல வெயில் அடிக்குது இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கேட்போமா இல்லையா? பக்கத்துல ஒரு 2 பேரோட என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம். போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 2 பேரா போறீங்க. ஆனா ஆர்டர் என்ன பண்றீங்க, நீங்க தான் என்ன பண்றீங்க, குடுக்குறீங்க. 2 பிளேட் பிரியாணி இல்ல 2 பிளேட் என்னமோ ஒண்ணு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன பண்றீங்க, 2 பேருக்கு சேர்த்தபடி நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா ஆர்டரை கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு ஆப்போசிட்ல இருக்கவர்கிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு. ஆர்டரை நீங்க குடுக்குறீங்க, பக்கத்துல இருக்கவர்கிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு ஓகே தானே, நான் தான் ஆர்டர் கொடுத்தேன் உங்களுக்கு ஓகே தானே, வெளில நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படிதான் தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. வெளில நல்ல மழை பெய்யுதே இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், கேட்கிறோம்ல. அதாவது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுவேன், சொல்லிட்டு அதை செக் பண்ணிக்கிற மாதிரி பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்பேன். அப்படி கேட்கிறேன் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா கொஸ்டின் டேக். புரியுதா? அதுதான் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட என்ன பண்றேன், அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி கேட்கிறேன். உங்களுக்கு அப்படிதான் தோணுதா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் டோன்ல என்ன பண்றேன் கேட்கிறேன். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஸ்டின் டேக் அல்லது கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 6 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கொஸ்டின் டேக் வந்து கரெக்டா எந்த டவுட்ஸும் இல்லாம கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா டென்ஸ். ரொம்ப தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, டென்ஸ்னா பயப்பட வேண்டாம். இது தெரிஞ்சாதான் கொஸ்டின் டேக் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியுமா, ஐயோ தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்குன்னா வேர்பை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேர்பு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கா, இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல இருக்க வேர்பை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கொடுத்திருக்கக்கூடிய வேர்பை கன்வெர்ட் பண்ண தெரியணும். பாசிட்டிவா கொடுத்திருந்தாங்கன்னா அது நெகட்டிவா எப்படி கன்வெர்ட் பண்றது, இல்ல நெகட்டிவா கொடுத்திருந்தாங்கன்னா அதை பாசிட்டிவா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தேர்ட் திங் என்ன அப்படின்னா வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சில வேர்ப் எல்லாம் ஆக்ஷன் வேர்பை வந்து 2 கேட்டகரியில பிரிப்போம். ஒன்னு இதுக்குள்ள இஃப் கிளாஸஸ் பார்க்கும்போதும் சரி, சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போதும் சரி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்போம். வேர்பை வந்து 2 கேட்டகரியில பிரிப்போம். என்ன கேட்டகரியில பிரிப்போம், ஒன்னு பி வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த ஆக்ஷன் வேர்ப் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளே, ரன், இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப். இந்த வேர்பை வந்து உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு இடையில வந்து இதுக்குள்ள வந்து ஒரு ஹிடன் வேர்ப் இருக்கும். அந்த வேர்ப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் விஷயம் வேர்ப் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த வேர்ப் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் டேக்ல எப்படி நெகட்டிவா மாத்துறது, இல்ல நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற வேர்ப்ல இருந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப்ல இருந்து ஹிடன் வேர்ப் என்ன, கொஸ்டின் டேக்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹிடன் வேர்ப் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் ஒன் மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, மொடால் வேர்ப் அல்லது மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நெகட்டிவ் வார்த்தை எப்படி இருக்கும், மஸ்ட், ஷல், ஷுட் அப்படிங்கிறதுலாம் அது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருந்திருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நவுனை ப்ரோனவுனா எப்படி மாத்துறது, கொடுத்திருக்கிற நவுனுக்கு எக்ஸாக்ட் ப்ரோனவுன் வேர்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்.
அந்த 6th ஒன் என்ன அப்படின்னா ப்ரோனவுன்ஸ்க்கு பக்கத்துல என்ன மாதிரியான வேர்பை என்னென்ன டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 6 விஷயமும் தெரிஞ்சிருந்தாதான் கொஸ்டின் டேக் உங்களுக்கு ஈஸி. முதல்ல இந்த 6 விஷயத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின் டேக் உள்ள போலாமா? கொஸ்டின் டேக்ல நீங்க பெருசா படிக்கிறதுலாம் ஒண்ணு இல்லை. இந்த 6 விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் டைரக்டா எக்ஸைஸ் குள்ள போயிடலாம். உங்களுக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் லைன் போலாமா? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி verb. verb உடைய டென்ஸ். இதுல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் எதுல இருந்து கேட்பாங்களோ அதை மட்டும் என்ன பண்றேன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்ததெல்லாம் டென்ஸ் கிளாஸ் படிப்போம்ல, அப்ப படிக்கும் போது டீடைல்டா பார்க்கலாம். டென்ஸே நான் உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா குழம்பி போயிடும். அதனால தேவையில்லை. கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டென்ஸ் என்னென்ன மாதிரி இருந்தா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். சோ பிரசன்ட் டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். பிளே, ரன், டான்ஸ் இப்படிலாம் இருந்தா என்ன பிரசன்ட் டென்ஸ். சோ பிரசன்ட் டென்ஸ் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா V1 ஓட ஒன்னு எஸ் சேர்த்த ஃபார்மட்ல இருக்கும், இல்ல வெறும் V1 ஃபார்மட்ல இருக்கும். V1 plus S ஃபார்மட்ல இருக்கும், இல்ல V1 ஃபார்மட்ல இருக்கும். V1 V2 V3 னா என்னன்றதெல்லாம் தெரியும்ல. பிளே, played, played. So இது வந்து V1, இது V2, இது V3. So present tense அப்படிங்கிறது எல்லாமே என்ன அந்த present tenseல இருக்கக்கூடிய verbs எல்லாமே என்ன கேட்டகரி கீழ இருக்கும்? இந்த V1 கேட்டகரி கீழ வரக்கூடிய verbs எல்லாமே என்ன verbs னு சொல்லுவீங்க? present tense verbs அப்படினு சொல்லி சொல்லுவோம். and இது வந்து play அப்படினு இருக்கும், plays அப்படினு இருக்கும். play னு இருக்கும், plays னு இருக்கும். ரெண்டு கேட்டகரி கீழவே வரும். play னு வரும், plays னு வரும். அதே மாதிரி டான்ஸ், டான்சஸ், டூ, டஸ் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த V2 பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்மட்ல தான் வரும், V3 பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்மட்ல தான் வரும். V1 பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கக்கூடிய வேர்பும் வரும், அது கூடவே எஸ் சேர்த்தபடியான ஒரு வேர்பும் வந்து வரும். அதே வேர்டுக்கு எஸ் சேர்த்த மாதிரியா ஒரு வேர்ட் வரும், இல்ல எஸ் சேர்க்காமலும் ஒரு வேர்ட் வரும். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா V1 வேர்புன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய வேர்பு இந்த V1 கேட்டகரி கீழ வந்துச்சு அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ் வேர்ப். புரிஞ்சுதா? V1 கேட்டகரி கீழ வந்துச்சுன்னா அது பிரசன்ட் டென்ஸ் வேர்ப். V1 கேட்டகரினா என்னன்றது தெரிஞ்சிருச்சுல. சோ பிரசன்ட் டென்ஸ் வேர்ப் எப்படி இருக்கும்ன்றது புரிஞ்சிருச்சா? சோ V2 கேட்டகரி கீழ வந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். V2 கேட்டகரி கீழ வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க? பாஸ்ட் டென்ஸ். played அப்படி எழுதி இருக்கோமா? அதே மாதிரி buy, bought, இங்க என்ன வரும்? bought. சோ டிஃபரன்ஸ் புரியுதா? அது ஈடி மட்டுமே வச்சு வர்றதால அப்படி எழுதுனேன். பை, பாட் வித்தியாசம் தெரியுது இல்ல? சோ V2 கேட்டகரி கீழ வரக்கூடிய verb எல்லாம் எது கீழ வந்துரும்? எது கீழ வந்துரும்? பாஸ்ட் டென்ஸ் verbsல வந்துரும். ஒன்னு பிரசன்ட் டென்ஸ் verb, இந்த மாதிரி ஒன்னு V1 சிங்குலரா இருக்கும், இல்ல V1 ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? பிரசன்ட் டென்ஸ் verb அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஈடி வச்சு வர்றது V2 ஃபார்மட் கீழ என்னென்ன verbs எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்? பாஸ்ட் டென்ஸ் verb அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ் தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தெரிஞ்சிருக்கணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஒன்னு ஹேவ், இன்னொன்னு ஹேஸ். இந்த ஹேவுக்கு பக்கத்துல ஒரு V3 ஃபார்மட் வேர்பும் இந்த ஹேஸ்க்கு பக்கத்துல ஒரு V3 ஃபார்மட் வேர்பும் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்ப் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஹேவுக்கு பக்கத்துல ஒரு V3 வேர்பும் இல்ல ஹேஸ்க்கு பக்கத்துல ஒரு V3 வேர்பும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் the fourth one past perfect. past perfect அப்படிங்கிறது had அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு V3 verb இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவீங்க? past perfect அப்படின்னு சொல்லுவோம். hadக்கு பக்கத்துல ஒரு V3 verb இருந்துச்சு அப்படின்னா அதை past perfect அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த क्वेश्चन டாக் பொறுத்த வரைக்கும் இது 4 தெரிஞ்சா போதும். பிரசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் V1 ஒன்னு சிங்குலர் ஃபார்மட் இல்ல ப்ளூரல் ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ் verb. அது V2 ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ் verb.
அதே இது have has வந்து பக்கத்துல ஒரு v3 verb இருந்துச்சு அப்படின்னா v3 verb இந்த கேட்டகரி have hasக்கு பக்கத்துல ஒரு v3 verb இருந்துச்சு அப்படின்னா அது present perfect tense அது கீழ வந்துரும். அதே மாதிரி had போட்டு hadக்கு பக்கத்துல ஒரு v3 verb இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கேட்டகரி கீழ வந்துரும்? past perfect அப்படிங்கிற அந்த டென்ஸ் கீழ வந்துரும். இதுக்கு இடையில அந்த கண்டினியூஸ் ing ஃபார்மட் இதெல்லாம் வந்து வரும். அவ்வளவா பெருசா கேட்க மாட்டாங்க. क्वेश्चंस பிராக்டிஸ் பாக்கும்போது அங்கங்க மட்டும் சொல்றேன். இது நாலு தான் இம்பார்ட்டன்ட். இது நாலுலயே உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா? இந்த நாலுல verbs கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிருமா? எது எந்தெந்த கேட்டகரி கீழ வந்துரும்ன்றது தெரிஞ்சிரும்ல. அண்ட் இதுல வந்து பாத்துக்கோங்க do does அப்படிங்கிறதெல்லாம் present tenseல வந்துரும். do does அப்படிங்கிறது present tense கேட்டகரி, did அப்படிங்கிறது past tense கேட்டகரி. do does அப்படிங்கிறது present tense கேட்டகரி, did அப்படிங்கிறது past tense கேட்டகரி. கிளியர்? போலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஐடென்டிஃபை பண்ணனும். verb என்ன tense அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணனும். சோ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சோ ஐடென்டிஃபை பண்றது எப்படின்றத கத்துக்கிட்டீங்கல்ல? verb ஐடென்டிஃபை பண்றது, tense ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்றது தெரிஞ்சிச்சா? ரெண்டாவது என்ன அப்படின்னா கன்வர்ஷன். ஒரு verb வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம क्वेश्चन டாக பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் பாப்போம். இப்போதைக்கு இத தெரிஞ்சுக்கோங்க. verb வந்து ஸ்டேட்மென்ட்ல பாசிட்டிவா கொடுத்துட்டாங்கன்னா டாக் எழுதும்போது நீங்க நெகட்டிவ்ல எழுதுற மாதிரி இருக்கும். இங்க நெகட்டிவா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க பாசிட்டிவா எழுதுற மாதிரி இருக்கும். சோ கொடுத்திருக்கிற verb ஆக்ஸிலரி verbs எந்த verb உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த verb நெகட்டிவா கன்வர்ட் பண்ணி உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். கிளியர்? நெகட்டிவா கன்வர்ட் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும். சோ verb conversion. பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதே மாதிரி வைஸ் வெர்சா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ என்னென்னலாம் ஆக்ஸிலரி verbs அப்படின்னு சொல்றக்கூடிய பி verbs என்னென்னலாம் இருக்கு? ஆம்னு ஒன்னு இருக்கு, இஸ், ஆர், வாஸ், வேர், will வந்து மொடால் verbsல பாத்துக்கலாம். சோ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். மத்தபடி ஏதாவது உள்ள வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ளூடரா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த பிராக்டிஸ் क्वेश्चंसல பார்க்கலாம். அது அல்லாம உங்களுக்கு பெருசா அது கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பின்னாடி வந்து கேட்டுக்கோங்க. இந்த இஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ ஒரு வேர்டை வந்து நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா அதோட என்ன சேர்ப்பீங்க? நாட் அப்படிங்கறத சேர்த்தோம்னா அந்த verb வந்து என்ன ஆயிடும்? நெகட்டிவ் ஆயிடும். சோ இஸ் பிளஸ் நாட், இஸ் நாட் அப்படின்னு சொல்லி வரும். ஆர் பிளஸ் நாட் அப்படிங்கிறது ஆர் நாட். வாஸ் பிளஸ் நாட்ங்கிறது வாஸ் நாட். வேர் பிளஸ் நாட் அப்படிங்கிறது வேர் நாட். இதெல்லாம் வந்து நீங்க என்னன்னா இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? क्वेश्चन டாக பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரூல்ல ஒண்ணு, இது எல்லாத்தையுமே என்ன ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல தான் எழுதணும். இஸ் பிளஸ் நாட் வந்து என்னன்னு சொல்லுவீங்க? இஸ் நாட், ஆர் நாட், வாஸ் நாட், வேர் நாட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாது. எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். இஸ் நாட் அப்படிங்கறத isn't அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இன்ட், isn't. அதே மாதிரி ஆர் நாட் அப்படிங்கறத aren't. வாஸ் நாட் அப்படிங்கறது wasn't. நெக்ஸ்ட் வேர் நாட் அப்படிங்கறத went. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கன்வர்ஷன்ஸ். அதே மாதிரி has கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? has plus not அப்படிங்கிறது hasn't அப்படின்னு வரும். have plus not அப்படிங்கிறது haven't அப்படின்னு வரும். அதே மாதிரி hadக்கு வரும்போது hadn't அப்படின்ற மாதிரி வரும். கன்வர்ஷன்ஸ் புரியுதா? ஆக்ஸிலரி verbs ஜெனரலாவே உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய verb இந்த மாதிரியான verbs-ஆ இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நெகட்டிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியுதா? அந்த வார்த்தையோட verb-ஓட நாட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி என்ன பண்றோம்? ஷார்ட் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதுறோம். இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எழுதக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா क्वेश्चन டாக்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல ஆம் மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்? ஆம் பிளஸ் நாட் என்னன்றதை இப்ப நீங்க சொல்ல போறீங்க. ain't அப்படின்னு வரணும். ஆம் பிளஸ் நாட் அப்படிங்கிறது ஜெனரலி ஆம் பிளஸ் நாட் அப்படிங்கறத ain't அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ain't அப்படிங்கிற வார்த்தை ஆம் பிளஸ் நாட்டை மட்டும் தான் குறிக்குதா அப்படின்னா இல்ல. ஆம் பிளஸ் நாட்டை மட்டுமே அது டினோட் பண்ணாது. இந்த ain't அப்படிங்கிற வார்த்தை ஜெனரலி ஆம் பிளஸ் நாட் அப்படிங்கிறது
ain't தான். ஆனா அது கெலோக்கியலா இருக்கிறதால நிறைய இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க. அதை பின்னாடி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். am plus not அப்படிங்கிறது ain't தான். ஆனா அந்த ain't அப்படிங்கக்கூடிய இந்த வேர்ட் வந்து வெறும் am plus not மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணல. அது வந்து இடத்துக்கு தகுந்தபடி மாறும். ain't அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது என்னவா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து ஒன்னொன்னுலயே மாறும். கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ ain't அப்படிங்கிறது am not ஆவும் இருக்கும், is not ஆவும் இருக்கும், are not ஆவும் இருக்கும், தேவைப்படுற நேரத்துல has not ஆவும் இருக்கும், have not ஆவும் இருக்கும். கிளியர்? ain't அப்படிங்கிறது ஜெனரலி am plus not தான். ஆனா அது சென்டென்ஸ் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னவாலாம் இருக்கலாம்? is plus not, is not, isn't அப்படிங்கிற வார்த்தையாவும் இருக்கலாம், இல்ல are plus notனு சொல்லக்கூடிய aren't அப்படிங்கிற வார்த்தையாவும் இருக்கலாம், இல்ல hasn't, haven't அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ல எதுவா வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னா ain't அப்படிங்கிற வார்த்தை இருக்கலாம். கிளியர்? ஸோ ஜென்ரலி ain't அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்துறது அது கெலோக்கியலா போச்சு. ஸோ aren't அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ain't போட்டா தப்பு இல்லை, ஆனா உங்களுக்கு மோஸ்ட்லி aren't அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இடத்துக்கு தகுந்தபடி அந்த வார்த்தை என்னங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு நல்லா கவனிச்சு பாருங்களேன். am, is, are, அதே மாதிரி has, have, இந்த வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் கேட்டகரி கீழே வருது. am, is, are அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ் கீழே வரும். அண்ட் அதே மாதிரி have, has அப்படிங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் அந்த வார்த்தை கீழே தான் வரும். ஸோ எந்த வகையில பார்த்தாலும் இது பாஸ்டுக்குள்ள போகவே இல்லை. ain't அப்படிங்கிறது எதுக்குள்ள போகல, எந்த பாஸ்ட் கேட்டகரிக்குள்ளேயும் போகல. பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்லயும் இல்ல, பாஸ்ட் கண்டினியூஸ்லயோ இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயோ இது எதுக்கு கீழேயுமே ain't அப்படிங்கிறது போகல. எப்படி பிரிச்சு பார்த்தாலும் எதுக்கு ஒரு சிம்பிள் பிரசன்ட் கேட்டகரிஸ்குள்ள தான் என்ன பண்ணுது அப்படின்னா போகுது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்ன டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ain't அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பிரசன்ட் கேட்டகரியான வேர்பு கீழே தான் அது வந்து அந்த வேர்ப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி இது. அவ்வளவுதான். பாஸ்ட் கேட்டகரிக்குள்ள ain't அப்படிங்கிற வார்த்தை போகாது. பிரசன்ட் கேட்டகரிக்குள்ள ஏதாவது ஒண்ணுலதான் இருக்கும். ஸோ டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிளியர்? புரிஞ்சிருச்சா? கன்வர்ஷன்ஸ் புரியுதா? ஸோ வேர்பை ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு எப்படி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு எப்படி, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? அடுத்து போலாமா? இதை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க தான் எனக்கு சொல்லணும். திரும்ப சொல்லுவேன், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா வேர்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதுல இருந்து? ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல இருந்து ஆக்சுவல் வேர்ப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சோ எக்ஸ்ட்ராக்டிங் actual verbs from action verbs. ஆக்ஷன் வேர்ப்ல இருந்து ஆக்சுவல் வேர்பை என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். உங்களுக்கு தமிழ்ல எப்படி புரியுமோ அப்படி எழுதி வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷ் எழுதிக்க, உங்களுக்கு தமிழ்ல எப்படி புரியுமோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் வேர்ப் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஆக்சிலரி வேர்ப்ஸ் am, is, are, was, were அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். இப்ப கேக்குறது என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ப் சொல்லுங்க. play, sings, ran. சொல்லுங்க வேற ஏதாவது. புரியல. ஃபைட். ஓகே, ஃபைட். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய வேர்ப். இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய வேர்ப். இத வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா இதே வேர்டை என்னால என்ன பண்ண முடியாது, கொஸ்டின் டாக்ல யூஸ் பண்ண முடியாது. சோ இதுல இருக்கக்கூடிய ஹிடன் வேர்ப் என்ன அப்படிங்கறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆக்சுவல் வேர்ப் என்னங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதை தான் என்ன பண்ணணும், கொஸ்டின் டாக்ல வந்து யூஸ் பண்ணணும். சோ கொடுத்திருக்கிற வேர்ப்ல இருந்து அந்த ஆக்சுவல் வேர்பை பிரிக்கிறது எப்படி அப்படின்றது எனக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாருங்களேன். பிளே அப்படின்னு இருக்கு. நீங்க நம்ம தமிழ்ல எழுதுவோம்ல, இக்கு கூட்டல் ஆ என்னன்னு சொல்றோம், கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க மறைஞ்சு இப்ப கான்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த 2 வார்த்தை இதுல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி எந்த வேர்ப் ஒரு ஆக்ஷன் வேர்ப் எழுதினாலும் அந்த வேர்ப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டூ வேர்ப் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கும். அந்த டூ வேர்ப் தான் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இது பிரசன்ட் பர்ஃபெக்ட்லயோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயோ உங்களுக்கு வராது. இந்த 2 விஷயம் எதுல மட்டும் தான் வரும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட்டோ சிம்பிள் பாஸ்டோ இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரி கீழ தான் உங்களுக்கு வந்து குழப்பம் வரும். அதாவது நார்மலா இந்த மாதிரி வேர்ப்ஸ் கொடுத்திருந்தாலோ இல்ல ஈடி வச்ச வார்த்தை மட்டும் கொடுத்திருந்தாலோ ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் பிரசன்ட் ஆகாம இருந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர்பை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ பிளே அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிளே அப்படிங்கறத நீங்க எப்படி எழுதலாம், டூ பிளஸ் பிளே அப்படின்னு எழுதணும்.
டூ பிளஸ் பிளேன்னு எழுதணும். பிளேங்கிறது என்ன டென்ஸ்? பிளேங்கிறது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். சிங்ஸ் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? ரன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். ரன் 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 படிச்சது இல்லையா நீங்க? சோ இது பாஸ்ட் டென்ஸ். சோ ஃபைட் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பிளேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சோ டென்ஸ் புரியுதுல? இப்பதான் சொன்னேன் இதெல்லாம் என்னென்ன டென்ஸ் அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் ஆகல அதுக்குள்ள திருன்னு. சோ இப்படி இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது நம்ம டென்ஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். வேர்போட டென்ஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ண அந்த வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷன் வேர்பா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து ஆக்சுவல் வேர்பை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் ப்ளே அப்படிங்கிறது என்ன வேர்பா இருக்கு? பிரசன்ட் டென்ஸா இருக்கு. சோ பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 வார்த்தையை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த ஆக்சுவல் வேர்பை டிரைவ் பண்ற ப்ராசஸ்ல 2 வார்த்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்னு டூ, இன்னொன்னு என்ன அப்படின்னா டஸ். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஞாபகத்துல வச்சுக்கணும். பிளே அப்படிங்கிறது எஸ் சேர்க்காத ஒரு வார்த்தை. சோ எஸ் சேர்க்காத வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா அது டூ பிளஸ் பிளே அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். டூ பிளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். சிங்ஸ் அப்படிங்கிறது எஸ் சேர்ந்த வார்த்தை. எஸ் சேர்ந்த வார்த்தையா இருந்து எஸ் ஈ சேர்ந்த வார்த்தையா இருந்துச்சுன்னா அதை டஸ் பிளஸ் சிங் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். டஸ் பிளஸ் சிங் அப்படின்னு பிரிக்கணும். இங்க எஸ் போட்டக்கூடாது. இந்த எஸ்க்கு பதிலாக தான் இந்த டஸ்ங்கிற வார்த்தை. கிளியர்? அதே மாதிரி ரன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். சோ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அங்க ஹிடன் வெர்பை கண்டுபிடிக்கிறதுக்கான வார்த்தை டிட். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டிட் பிளஸ் ரன் அப்படின்னு எழுதணும். டிட் பிளஸ் இது வந்து என்ன? D1 பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். பிரசன்ட் டென்ஸ்ல எழுதி பக்கத்துல டிட் போட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளியரா? சோ இப்ப பாருங்களேன். he played well. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அவன் நல்லா விளையாண்டான் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த verb என்ன verb? past tense. இப்போ நான் அதை இப்படி எழுதுறேன். he did play well. இது என்ன டென்ஸ்? இப்பவும் past tense தான். இந்த ஈடிக்கு பதிலா தான் என்ன பண்ணிருக்கேன்? டிட் போட்டிருக்கேன். அதாவது அந்த டிட் அப்படிங்கிற வார்த்தையை நான் முன்னாடி சேர்த்துட்டேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற verb நான் என்ன verb எழுதணும்? D1 ஃபார்மட்ல இருக்கக்கூடிய verb எழுதணும். உங்களை கேட்டாங்க அப்படின்னா அது என்ன டென்ஸ்னு சொல்லுவீங்க? பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லணும். டிட்டுக்கு பக்கத்துல ஒரு verb வந்திருந்துச்சு, சிங்குலர் ஃபார்மட்ல ஒரு verb இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்து தான் படிக்கணும். சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன verb தான்? V2 கேட்டகரி கீழ வர verb தான். V2 கேட்டகரி கீழ வந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் தான். புரியுதா? சோ அப்ப இத டஸ் பிளஸ் சிங்னு பிரிக்கிறோம். இத டிட் பிளஸ் ரன்னு பிரிப்போம். ஃபைட் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிரசன்ட் டென்ஸ்ல தான் என்ன ஆயிருக்கு? பிரசன்ட் ஆயிருக்கு. சோ பிரசன்ட் டென்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இத டூ பிளஸ் ஃபைட்னு பிரிப்போம். ஏன்னா இங்க ஏன் இங்க டூ போடுறேன் டஸ் போடாம? எஸ்ஓ இஎஸ்ஓ இல்ல. எஸ்ஓ இஎஸ்ஓ பிரசன்ட் ஆயிருந்தா தான் என்ன பண்ணுவேன்? டஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பேன். ஆனா எனக்கு இங்க எஸ் இல்ல. அதனால இந்த டூ பிளஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறேன். சோ இந்த பிளேட் அப்படிங்கறத நான் எப்படி எழுதுவேன்? டூ பிளஸ் டிட் பிளஸ் பிளே அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா பிளேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது டூ verb என்ன வரணும்? டிட்னு வரணும். சோ டிட் பிளஸ் பிளேன்னு பிரிக்கிறோம். பாட் அப்படிங்கிற வார்த்தை என்ன கேட்டகரி? V2 கேட்டகரி. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. சோ இதுக்கு நான் வந்து டூ verb எழுதுனா எப்படி எழுதுவேன்? டிட் பிளஸ் பை அப்படின்னு எழுதுவேன். புரியுதா? ஒரு வேர்ப்ல நீங்க எடுக்க போறதே 3 வார்த்தை தான். ஹிடன் verb அப்படிங்கிறது இது 3 தான். என்ன? டூ டிட் டஸ். இவ்வளவுதான். இந்த டூ டிட் டஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஆக்ஷன் verb என்ன டென்ஸ்ங்கறத ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடுவீங்க. அது ஒண்ணு பிரசன்ட் டென்ஸாவோ இல்ல பாஸ்ட் டென்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் verb இருக்கிற பட்சத்துல அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஆக்சிலரி verb இருந்தா தான் டக்குன்னு அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஆக்ஷன் verb இருந்தா உள்ள இருக்க ஹிடன் verb என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்திருக்க ஆக்ஷன் verb என்ன டென்ஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். கொடுத்திருக்கிற verb வந்து பிரசன்ட் டென்ஸா இல்ல பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய ஹிடன் verb ஒன்னு டூவா இருக்கும் இல்ல டஸ்ஸா இருக்கும். இல்ல அது பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஹிடன் verb டிட்டா இருக்கும். டிட் பாஸ்ட் டென்ஸா இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. டிட் தான். அதாவது ed V2 ஃபார்மட்ல என்ன verb இருந்தாலும் அதுக்கு நீங்க டிட் முன்னாடி போட்டு என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து வரப்போறது கிடையாது. ஆனா அதுவே பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் வரும். டூ யூஸ் பண்ணணுமா இல்ல டஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? verb பார்க்கணும். அந்த verbல SO ESO பிரசன்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணணும். SO ESO பிரசன்ட் ஆகாம ஜெனரலி இந்த மாதிரி வெறும் ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிளேஸ் அப்படின்னு இல்லாம வெறும் ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. SO ESO பின்னாடி ஆட் ஆகாம சஃபிக்ஸ்ல ஆட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க டூ யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? டூ டிட் டஸ் இதான் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த வேர்டு
ஆக்சுவல் வேர்ப். இந்த ஆக்சுவல் வேர்ப் அப்படிங்கிறது இது மூணும் தான். இந்த மூணும் எது எது கீழே எப்படி வந்தா எப்படி பிரிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் இந்த மூணு இது உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த மூணுல எந்த டவுட்ஸும் இல்லைல்ல. அடுத்து என்ன அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் இல்ல மொடால் வேர்ப்ஸ் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இது கூட நெகட்டிவ் ஃபார்மட்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும். நீங்க கடகடன்னு சொல்லுங்க பாப்போம், என்னென்னலாம் மொடால் வேர்ப்ஸ் இருக்கு? must, may, might, shall, should, will, would, வேற என்ன? can, could, could, next ought to, ought to. இது 10 தான் என்ன அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10 என்ன சொல்லுவோம்? மாடல் வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாடல் வேர்ப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டென்ஸ் எல்லாம் பார்க்க வேணும்ன்ற அவசியமே இல்லை. டென்ஸ்ல பார்க்கணும்னு அவசியமே இல்லை. மற்ற வேர்ப்ஸ் இருந்தாதான் நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு அப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்த வேர்ப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரக்டாவே என்ன பண்ணலாம், நெகட்டிவா மாத்தியோ இல்ல பாசிட்டிவா மாத்தியோ நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் ஈஸி தான். மஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ் வார்த்தை என்ன சொல்லுவீங்க? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன சொல்லுவீங்க? mustn't, mustnt, mustn't, mustn't அப்படின்னு சொல்லும். மே அப்படிங்கிறது mayn't, mayn't, மே அப்படிங்கிறது mayn't. ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். மே அப்படிங்கிறது mayn't. might அப்படிங்கிறது mightn't, mightn't. shall அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க? shan't, shall அப்படிங்கிறது shan't, shall அப்படிங்கிறது shan't. அதே மாதிரி should அப்படிங்கிறது shouldn't, will அப்படிங்கிறது won't, will அப்படிங்கிறது willn't அப்படின்லாம் சொல்லக்கூடாது. willn't அப்படிங்கிற ஒரு வார்த்தை லெக்சிகன்லயே கிடையாது. என்னன்னு தான் சொல்லணும்? won't அப்படின்னு தான் சொல்லணும். will அப்படிங்கிறது won't, would அப்படிங்கிறது wouldn't, can அப்படிங்கிறது can't, could அப்படிங்கிறது couldn't, ought to அப்படிங்கிறது oughtn't to. புரிஞ்சிருச்சா? ought அப்படிங்க ought to அப்படிங்கிறது oughtn't to. இதெல்லாம் என்ன அப்படின்னா மாடல் வெர்ப்ஸ். மொத்தம் 10 இருக்கு. ஸோ இந்த 10ல எது வந்திருந்தாலும் அது அப்படியே அந்தந்த பக்கத்துல எடுத்து கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இதுல இதெல்லாம் என்ன அப்படியே மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங்கை மாத்தி கொடுத்தது கூட எரர் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வரலாம். ஐடென்டிஃபை த எரர்லாம் உங்களுக்கு உண்டு தானே? ஐடென்டிஃபை த எரர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐடென்டிஃபை த எரர்லாம் கொடுத்தாங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ மாடல் வேர்ப்ஸ் உடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் கொஸ்டின் கேட்கும் போது இதெல்லாம் என்ன பண்ணும், கட 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 கடன்னு உங்களுக்கு வந்து வரணும். கிளியர்? ஓகே. அடுத்து 5th one. ஸோ வேர்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நவுனை ப்ரோனவுனா எப்படி கன்வெர்ட் பண்றது? கன்வர்ஷன் ஆஃப் noun to pronoun. Conversion of noun to pronoun.
நவுன்ல இருந்து ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்றது. இந்த நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்னங்கிறதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரோனவுனை மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்ல நவுனும் கொடுப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு ப்ரோனவுன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ப்ரோனவுன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் 2 கிளாஸ்ல திரும்ப சொன்னேன். ப்ரோனவுன்ஸ்னா என்னென்னு. ஆர்டரா சொல்லுங்கப்பா. அங்கங்க ஒண்ணு இங்கங்க ஒண்ணுன்னா சொல்லுவீங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் டாக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணணும். ஆனா ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது எக்ஸ்பிளிசிட்டா இந்த வேர்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல நவுனா தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது எப்படி நவுனா கொடுத்ததை ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மீரா, அர்ஜுன், வேற ஏதாவது சொல்லுங்க. சில்ட்ரன், டீர், சீதா, பாய்ஸ். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நவுன்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவுன். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இதே ப்ரோனவுன் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்திருப்பாங்கல்ல, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம். சப்ஜெக்ட்ல வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த வேர்டை நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, மீரா அப்படின்னு இருக்கு. இந்த மீராங்கிறது எந்த கேட்டகரி கீழ வரும், ஷி அப்படிங்கிற கேட்டகரி கீழ வரும். ஏன்னா ஜெண்டர் என்ன, மீரா அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பேரு. சோ அதனால எந்த கேட்டகரி கீழ வரும், இதோட ப்ரோனவுன் மீரா அப்படிங்கிற நவுனுக்கான ப்ரோனவுன் அப்படிங்கிறது இந்த கேட்டகரிக்குள்ள என்ன பண்ணிடும் வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க அர்ஜுன். அர்ஜுன் அப்படிங்கிறது ஒரு மேல். இது என்ன ப்ரோனவுன் கீழ வரும், ஹி அப்படிங்கக்கூடிய இந்த ப்ரோனவுனுக்கு கீழ வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க டீர் அப்படிங்கிறது மான். ஒரு மான் குட்டியை பத்தி பேசுது. மான் குட்டி அப்படிங்கிறது எது கேட்டகரி கீழ வரும், இட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி கீழ வரும். இந்த மாதிரி இந்த மரம், செடி, கொடி, இலை, தலை இந்த மாதிரி ஏதாவது இருந்தா, இல்ல சன்னு, இல்ல இதை பத்தி பேசுறது விண்கல்லு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கொடுத்திருந்தா, இல்ல நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இட் அப்படிங்கிற அது இது எது அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரியில வந்துரும். அது இது அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ள என்ன பண்ணுறது அப்படின்னா வந்துரும். இட் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வந்துரும். நெக்ஸ்ட் பாருங்க சீதா. சீதா அப்படிங்கிறது ஷி அப்படிங்கிற இந்த ப்ரோனவுனுக்கு கீழே வந்துரும். இங்க பாருங்க பாய்ஸ் அப்படின்னு இருக்கு. எது கீழே வரும், தே கீழே வந்துரும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா அது எப்போதுமே தேன்னு தான் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம், தே அப்படின்னு சொல்லுவோம். பாய்ஸ் அப்படிங்கிறது என்ன, நிறைய பேர் இருக்கிறது தான். சோ அது என்ன ப்ளூரல். பாய்னு கொடுத்திருந்தா சிங்குலர், பாய்ஸ்ன்னு கொடுத்திருந்தா ப்ளூரல். எந்த சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வெறும் ட்ரீ அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா அது இட்டு தான். இந்த ட்ரீ அப்படிங்கிறதுக்கு ப்ரோனவுன் வந்து என்னதான், இட்டு தான். ஆனா நான் அதே வந்து ட்ரீஸ் அப்படின்னு எழுதினேன்னா தேன்னு வந்துரும். இந்த கேட்டகரி கீழே வந்துரும். புரியுதா? சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா ப்ரோனவுன் என்னவா இருக்கும், தேவா இருக்கும். கிளியர்? சோ சில்ட்ரன், சைல்ட் அப்படிங்கிறது சிங்குலர், சில்ட்ரன் அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வரும்போது எது கேட்டகரிக்குள்ள வரும், தே அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வரும். மோஸ்ட்லி இந்த வார்த்தையெல்லாம் தான் பயன்படுத்துவாங்க. ஐயெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும்ல, ஐனா என்னன்னா அப்படின்னு வர மாதிரி வரும். வி அப்படின்னா நாம அப்படிங்கிற மாதிரி வரும். யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா பயன்படுத்துவாங்க. வி எல்லாம் பெருசா பயன்படுத்த மாட்டாங்க. மத்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா பயன்படுத்துவாங்க. சோ என்ன நவுன் கொடுத்திருந்தாலும் அதை ப்ரோனவுனா என்னால கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்படி கன்வெர்ட் புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்ட் என்னன்றது அப்ப உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பாடல சப்ஜெக்ட்ல என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்கலி. அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய நவுன் என்னன்றதை நான் ஐடென்டிஃபை பண்றேன். நான் ஐடென்டிஃபை பண்ண அந்த நவுனை என்னவா கன்வெர்ட் பண்றேன், ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்றேன். சோ நவுன் டு ப்ரோனவுன் கன்வர்ஷன் எப்படிங்கிறது தெரியுதா? கிளியரா இருக்கீங்களா? கேட்கும் போது கரெக்டா சொல்றீங்கல்ல? ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா என்னென்ன ப்ரோனவுன் வந்து அதாவது ப்ரோனவுனும் வேர்போட காம்போ. ப்ரோனவுன் verb உடைய காம்போ இது தெரிஞ்சிருக்கணும். ப்ரோனவுன் verb இதுடைய காம்போ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ன காம்போ,
ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ரோனவுன்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வேர்பை எந்தெந்த ப்ரோனவுனுக்கு கீழே எப்படி வந்து ஜாயின் பண்றாங்க. நம்ம ஒரு 4 டென்ஸ் வந்து, அதாவது டென்ஸ்ல நிறைய இருக்கு, 12 டென்ஸ் இருக்கு. ஆனா கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 முக்கியமான டென்ஸ் சொல்லி பார்த்தோம் இல்லையா, எடுத்தோன்னே பார்த்தோம்ல, வேர்பை ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு. கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டென்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப டீப்பா தெரிய வேண்டாம், கொடுத்திருக்கிற வேர்பை இந்த டென்ஸுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுல சில வார்த்தைகள் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இதானே நம்ம பார்த்தது. பிரசன்ட், பாஸ்ட், present perfect, past perfect, இது 4 தான் பார்த்தோம் இல்லையா. இது 4 தானே பார்த்தோம். present பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான verbs இருக்கு, am, is, are. அதே மாதிரி past பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தை இருக்கு, was, were. present perfect பொறுத்த வரைக்கும் has, have. அதே மாதிரி past perfect பொறுத்த வரைக்கும் had. சோ இந்த வார்த்தையில என்ன அப்படின்னா முக்கியம். மத்த என்ன நிறைய டென்சஸ் இருக்கு, ஒரு டென்ஸ்ல வரும்போது ஒரு வரும். நமக்கு கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டென்ஸ், இந்த 4 டென்ஸோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ப் என்னென்ன, அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இந்த வேர்ப் எல்லாம் தான் இந்த ப்ரோனவுனோட எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் எப்படி இந்த வேர்போட அதாவது இந்த வேர்ப் எல்லாம் எந்தெந்த மாதிரி ப்ரோனவுன்ஸோட என்ன ஆகும் அப்படின்னா மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்களேன், பிரசன்ட் டென்ஸ்ல 3 வார்த்தை இருக்கு, am, is, are அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வார்த்தை இருக்கு. சோ இந்த 3 வார்த்தையும் இந்த ப்ரோனவுனோட எப்படி மேட்ச் ஆகும். I அப்படிங்கிறது am, I அப்படிங்கிறது am. நெக்ஸ்ட் be, you, they, இது வந்துச்சு அப்படின்னா are போடணும். be, you, they, இது 3க்கும் are. he, she, it, இதுக்கு is. இது வந்து பிரசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் காம்போ. வேர்புக்கும் ப்ரோனவுனுக்கும் இருக்கக்கூடிய காம்போ பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஐ வந்தா am, be, you, they வந்துச்சுன்னா are போடணும். he, she, it வந்துச்சுன்னா is. இதுதான் காம்போ. ஹீக்கு பக்கத்துல ஆர் வராது, ஷீக்கு பக்கத்துல ஆர் வராது, இட்டுக்கு பக்கத்துல ஆர் வராது. he, she, it வந்துச்சுன்னா பிரசன்ட் டென்ஸா இருக்கும்போது பக்கத்துல இஸ் தான் வரும். அதே மாதிரி be, you, they வரும்போது பக்கத்துல ஆர் தான் வரணும், ஐக்கு பக்கத்துல am தான் வரணும். இதெல்லாம் வந்து சில கன்வர்ஜன்ஸ், டென்ஸ் படிக்கும் போது வரக்கூடிய கன்வர்ஜன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம காலகாலமா பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா, தொட்டு பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது பிரசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். சோ பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான வார்த்தை. ஒன்னு was, இன்னொன்னு என்ன were. இத பொறுத்த வரைக்கும் I அப்படிங்கிறதுல was வரும். I அப்படின்னா was வரும். be, you, they அப்படிங்கிறதுல were வரும். he, she, itல was. இதுதான் பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய காம்போ. I அப்படிங்கிறதுல was, I, he, she, it, இது 4க்கும் was வரும். be, you, theyக்கு வந்து என்ன வரும், were அப்படிங்கிற வரும். இது பாஸ்ட் டென்ஸ்க்கான காம்போ. புரிஞ்சிருச்சா பாஸ்ட் டென்ஸ் காம்போ. அடுத்து பாப்போம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா present perfect. இதுல 2 இருக்கு, ஒன்னு has, இன்னொன்னு என்ன have. has, have. இத பொறுத்த வரைக்கும் I, we, you, they. I, we, you, they. இதுக்கெல்லாம் என்ன வரும், have வரும். I, we, you, they. இதுக்கு அப்படியே have வரும். he, she, itக்கு has வரும். I, we, you, theyங்கிறது have, he, she, it அப்படிங்கிறது has. காம்போ புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே had தான் வரும். ஒண்ணுதான் இருக்கு அந்த வார்த்தை. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன வரும், எல்லா ப்ரோனவுன்ஸ்க்கு பக்கத்துலயுமே had அப்படிங்கறது தான் வரும். அதை தாண்டி வந்து பாஸ்ட் டென்ஸ் வரும்போது அதுக்கு பக்கத்துல ed வர்றது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இதுக்கெல்லாம் வரும்போது v3 ஃபார்மட்ல வந்து பக்கத்துல verb வர்றது, அதெல்லாம் வந்து தனி. மத்தபடி இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எப்படி எதோட எந்தெந்த ப்ரோனவுனோட எப்படி இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து போய் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒவ்வொரு டென்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சா போதும். சோ புரிஞ்சிருச்சா, இல்ல ஒரு மாதிரி குழப்பமா ஒரு மாதிரி என்ன இவ்வளவு சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறீங்களா? சோ இது 6 தான். இந்த 6ம் தெரிஞ்சது அப்படின்னா கொஸ்டின் டேக் உங்களுக்கு ஈஸி.
பெருசா எதுவும் வந்து ரொம்ப அலட்டிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த 6 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வெர்ப ஐடென்டிஃபை பண்றீங்க. என்ன டென்ஸ் அப்படிங்கிறது. அதுலயும் உங்களுக்கு வந்து எல்லா டென்ஸும் 12 டென்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லல. மொத்தம் 4 டென்ஸ். அதுலயும் டீப்பா போய்லாம் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்ல. கொடுத்திருக்கிற வெர்ப அந்த டென்ஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருந்தா போதுமானது. சோ பிரசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்க்கு எப்படி இருக்கும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி இருக்கும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வெர்ப அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. செகண்ட் என்ன அப்படின்னா வெர்ப பாசிட்டிவா கொடுத்திருந்தாங்கன்னா அது நெகட்டிவா எப்படி மாத்துறது, நெகட்டிவா கொடுத்திருந்தாங்கன்னா பாசிட்டிவா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி அந்த கன்வர்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய சிம்பிள் பிரசன்டோ இல்ல சிம்பிள் பாஸ்டோ அந்த வெர்ப் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஆக்ஷன் வெர்பா இருக்கிற பட்சத்துல அந்த ஆக்ஷன் வெர்ப அப்படியே நான் கொஸ்டின் டாக்ல யூஸ் பண்ண முடியாது. உள்ள இருக்கக்கூடிய டூ வெர்ப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பிரசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல 2 வரும், டூ ஒன்னு டஸ் ஒன்னு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்னு வரும், டிட் அப்படிங்கிறது வரும். சோ அதை எதுல இருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சிருந்திருக்கணும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ் மொத்தம் 10 இருக்கு. அந்த 10க்கும் நெகட்டிவ் ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அதையும் எழுதி போட்டு அதை அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நவுன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல எப்போதுமே கொஸ்டின் டாக்ல நம்ம ப்ரோனவுன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ கொடுத்திருக்க நவுனை எப்படி ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். என்ன சப்ஜெக்ட் கொடுத்திருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய நவுனை நான் என்ன பண்ணிடும் ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த சிக்ஸ்த் ஒன் ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா ப்ரோனவுனுக்கும் வெர்புக்கும் இடையில இருக்கக்கூடிய காம்போ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மொத்தம் 12 டென்ஸ் இருக்கு. நாம வந்து இங்க மொத்தம் 4 டென்ஸ் பத்தி தான் பாக்குறோம். அண்ட் அதுல வரதான் மோஸ்ட்லி மத்த டென்ஸ்லயே வந்து பெருசா வந்து வரும். அண்ட் அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ கொடுத்தோம் இல்லையா ஐக்கு பக்கத்துல பிரசன்ட் டென்ஸா இருந்தா என்னென்ன வெர்ப் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஜாயின் ஆகும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான ஆக்சிலரி வெர்ப்ஸ் அது ப்ரொனவுன்ஸோட வந்து ஜாயின்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னுக்கு பார்த்தோம் இல்லையா. அது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். எல்லா டென்ஸும் படிக்கணும் அவசியம் இல்லை. கொஸ்டின் டாக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். இடையில ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நானே சொல்றேன். அது ஒன்றும் அவ்வளவு ஜாஸ்தியா கேட்க மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சிருந்தா கொஸ்டின் டாக் வந்து உங்களுக்கு ஈஸி. ஸோ இந்த 6ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உள்ள போறதுக்கு முன்னாடி தெளிவா சொல்றேங்க. இப்பதான் கொஸ்டின் டாக் உள்ள உண்மையிலே உள்ள போக போறோம். அதனால தெளிவா சொல்லுங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளியரா இருக்கீங்கல்ல? போலாமா நெக்ஸ்ட்? question tag. So இந்த question tag பொறுத்த வரைக்கும் முதல் ரூல் நம்பர் 1 கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட். ரூல் நம்பர் 1 ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட். கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத என்ன பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்ததுன்னா क्वेश्चन टैग நெகட்டிவா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா क्वेश्चन टैग பாசிட்டிவா இருக்கும். கிளியர்? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா क्वेश्चन टैग நெகட்டிவா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எழுத போற क्वेश्चन टैग வந்து பாசிட்டிவா இருக்கும். இதான் ரூல் நம்பர் 1. இது புரிஞ்சிருச்சா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். he plays volleyball. இது ஸ்டேட்மெண்ட். plays அப்படினு இருக்கு present tense. இத கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்டா இருக்கு? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இது? ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்னு எப்போ சொல்லுவீங்க? புரியல. நாட் வந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல அப்படி ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். சோ இப்ப இதுக்கு வந்து நான் क्वेश्चन टैग எழுதினேன் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? doesn't he அப்படின்னு வரும். எப்படி எழுதுறேங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்றேன். பட் ஆனா doesn't he அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இங்க என்ன சேர்த்திருக்கேன் क्वेश्चन टैगல? நாட் சேர்த்திருக்கேன். ஆனா ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நான் எழுதக்கூடிய क्वेश्चन टैग நெகட்டிவா இருக்கணும். கடைசில क्वेश्चन மார்க் போடுறது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு क्वेश्चन टैग எழுதும்போது क्वेश्चन टैग வந்து கடைசில क्वेश्चन மார்க் அப்படிங்கிறது கட்டாயம் போடணும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நான் எழுத போற क्वेश्चन टैग அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நான் எழுத போற क्वेश्चन टैग வந்து பாசிட்டிவா இருக்கும். அண்ட் இங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா பிரசன்ட் ஆயிருக்கணும். அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தையில நோங்கிற அதாவது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை வந்து எக்ஸ்பிளிசிட்டா பிரசன்ட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். he always sad. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். பாத்தீங்களா? இதுக்கு தான் சொல்ல வந்தேன். சோ என்னன்னா நாட் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்பிளிசிட்டா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அதுல நாட் அப்படிங்கிற வார்த்தை என்ன இருக்கணும்? பிரசன்ட் ஆயிருக்கணும்.
அந்த மீனிங்கை வச்சு அது பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போடும். இந்த கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீனிங்லாம் முக்கியம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் டேக்ல மீனிங் எல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அதோட மீனிங்கை வச்சு அது பாசிட்டிவா நெகட்டிவா எல்லாம் சொல்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு ஷேக்ஸ்பியர் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல அது நெகட்டிவா பாசிட்டிவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட் நோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட் மட்டும் தான் போட்டிருந்தா அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம் இல்ல. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவா காட்டுறதுக்கு. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நோ, நாட், நெவர், நெவர் பீன், no more, nevermore, seldom, scarcely, barely, சோ இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஒரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலே இது என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னமுமே நிறைய வார்த்தை இருக்கு. ரேர்லி, பேர்லி இல்லப்பா, ரேர்லி, ரேர்லி, செல்டன், ஸ்கார்ஸ்லி, ரேர்லி, hardly, hardly, ஸோ நெய்தர் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வெறும் நாட்டை மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி வார்த்தை எது இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்க இதுல வந்து நிறைய இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாட்டுன்னு போடாம வேற ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அது நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் குழப்பணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண உங்களுக்கே அந்த என்ன ஆயிடும், இந்த வார்த்தைலாம் வந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அதை என்னன்னு சொல்லுவேன், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய ஆள் சோகமா இருக்காரா சிரிச்சிட்டு இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் ஷேக்ஸ்பியர் ஆகி அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க முடிவு பண்ணாதீங்க. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அது என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதுக்கு கொஸ்டின் டேக் பாசிட்டிவா எழுதணும். இந்த மாதிரி வார்த்தைகள் பிரசன்ட் ஆகல ஆனா மீனிங்க பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் தெரியுது அப்படின்னா அதை பத்திலாம் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வார்த்தை பிரசன்ட் ஆகலையா அது என்ன ஸ்டேட்மெண்ட் தான், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க எழுதும் போது என்ன எழுதணும், நெகட்டிவா கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது எழுதணும். புரிஞ்சிருச்சா? இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற வேர்பை அப்படியே யூஸ் பண்ணணும். கொடுத்திருக்கக்கூடிய வேர்பை மெயின் கிளாஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய வேர்பை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஹேஸ் அப்படிங்கிற வேர்பை கொடுத்திருக்காங்க. ஆனா நான் வந்து கொஸ்டின் டேக் எழுதும் போது ஆர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன், இல்ல இஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன், அதெல்லாம் கூடாது. இங்க என்ன வேர்பு கொடுத்திருக்காங்களோ அந்த வேர்பை தான் நான் என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். கொடுத்திருக்கக்கூடிய வேர்பை தான் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்க வேர்பை தான் நான் கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். சில இடங்கள்ல மாறும், எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது பார்க்கலாம். பட் ஜென்ரலி கொடுத்திருக்கிற வேர்பை நான் என்ன பண்ணணும், அப்படியே வந்து என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். என்ன வேர்ப் கொடுத்திருக்காங்களோ அந்த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். நான் அங்க ஒரு வேர்ப் கொடுத்திருக்காங்க நான் இங்க ஒரு வேர்பை யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல என்ன வேர்ப் இருக்கோ அதே வேர்பை தான் கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல நவுன் கொடுத்திருந்தாலும் சரி ப்ரோனவுன் கொடுத்திருந்தாலும் சரி கொஸ்டின் டேக்ல எப்போதுமே ப்ரோனவுன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். Only pronouns should be used in question tags. Only pronouns should be used in question tags. Question tags நீங்க எழுதும்போது எதை மட்டும் தான் பயன்படுத்தணும், ப்ரோனவுன்ஸை மட்டும் தான் பயன்படுத்தணும். ப்ரோனவுன்ஸ் என்னன்றது பார்த்துட்டோம்ல, ஐவி யூ தே ஹி ஷி இட்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரோனவுன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அங்க கொடுத்திருக்கக்கூடிய நவுனை அப்படியே எடுத்து இங்கே எழுதக்கூடாது. கிளியர்? சோ நவுனை யூஸ் பண்ணக்கூடாது, எதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ப்ரோனவுன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா கொஸ்டின் டேக்கான ரூல். இந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். புரிஞ்சிருச்சா ரூல்ஸ் எல்லாம்? இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் போலாமா? இவ்வளவுதான் கொஸ்டின் டேக், இது தாண்டி பெருசா எதுவும் இல்லை. இப்போ இது என்ன பண்றோம், அப்படியே அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ணி என்ன பண்ண போறோம், கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். நீங்க தான் அப்படியே என்ன பண்ண போறீங்க, கடன்னு ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே போலாமா?
சோ பாருங்க. So first statement என்ன? I shall bring umbrella. மீனிங் எல்லாம் தேவையில்ல. I shall bring umbrella. இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ். அப்ப எனக்கு क्वेश्चन டாக் எப்படி எழுதணும்? நெகட்டிவா எழுதணும். நாட் வச்சு என்ன பண்ணணும்? நான் எழுதணும். இப்போ இதுல இருக்கக்கூடிய verb பாருங்க. verb என்ன verb இருக்கு இதுல? மாடல் verb இருக்கு. மாடல் verb இருக்கு. shall அப்படிங்கிறது என்ன? மாடல் verb. சோ நான் அந்த verb என்னவா யூஸ் பண்ணுவீங்க? shall not அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவீங்க? shan't அப்படினு சொல்லணும். shan't அப்படினு சொல்லணும். shan't. pronoun என்னங்க? என்ன pronoun? எப்படி கண்டுபிடிக்க? சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா ஒரு ஸ்டேட்மென்ட்ல? இப்பதானே சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் பார்த்தோம். ஒரு ஸ்டேட்மென்ட்ல எது சப்ஜெக்ட் அப்படிங்கறது சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இத பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ தான். சோ இந்த ஐ தான் என்னன்னு சொல்லணும் நம்ம? நவுனா ப்ரோனவுனான்னு சொல்லி பார்க்கணும். அவங்க கொடுத்திருக்கும் போதே ப்ரோனவுனா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இதுல கன்வர்ஷன் மெத்தடே தேவையில்லை. சோ கன்வர்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி கொடுக்கும் போதே ப்ரோனவுனா கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரோனவுன் என்ன பண்றோம்? அப்படியே இங்க எழுதுறோம். ஷாண்ட் ஐ. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? ஷாண்ட் ஐ. நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க. யூ லைக் பீட்சா. ஸ்டேட்மென்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா நான் இங்க எப்படி எழுதணும்? क्वेश्चन டாக் நெகட்டிவா எழுதணும். சோ கண்டிப்பா நாட் வச்சு தான் என்ன பண்ண போறேன்? நான் எழுத போறேன். சோ இதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய verb பாருங்க. என்ன verb என்ன verb பிரசன்ட் ஆயிருக்கு? பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த verb ஆக்ஷன் verb பிரசன்ட் டென்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இத நான் என்ன பண்ணனும்? உள்ள இருந்து இருக்கக்கூடிய ஹிடன் verb என்ன அப்படிங்கற ஆக்சுவல் verb நான் கண்டுபிடிக்கணும். சோ இங்க இருக்கக்கூடிய verb பார்க்கறேன். லைக் அப்படினு இருக்கு. சோ லைக் அப்படினு இருக்கும்போது இது பக்கத்துல என்ன சேரல? எஸ் சேரல. பிரசன்ட் டென்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதுல வந்து ரெண்டே ஹிடன் verb தான் இருக்க சான்ஸ் இருக்கு. ஒன்னு டூவா இருக்கலாம், இல்ல டஸ்ஸா இருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா தான் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய லைக்ல வந்து எனக்கு என்ன இல்ல? எஸ்ஓ இஎஸ்ஓ இல்ல. சோ அதனால இது என்ன கேட்டகரி கீழ வந்துரும்? டூ கேட்டகரி கீழ வந்துரும். சோ இதுல பிரசன்ட் ஆகி மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஹிடன் verb என்ன verb? டூ. சோ அத என்ன பண்றோம்? இங்க எழுதுறோம். டூ. இது ஸ்டேட்மெண்ட் எனக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் என்ன பண்ணனும்? அதனால நெகட்டிவா தான் என்ன பண்ணனும்? क्वेश्चन டாக் கொடுக்கணும். சோ நாட் என்ன பண்றேன்? இந்த டூவோட சேர்க்கிறேன். டூவோட நாட் சேர்த்தா என்ன எழுதணும்? டோன்ட். டு நாட் அப்படிங்கறத என்ன எழுதணும்? டோன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல் ஃபார்மா verb என்ன பண்ண கூடாது அப்படினா क्वेश्चन டாக்ல யூஸ் பண்ண கூடாது. எப்போதுமே சுருக்கி தான் என்ன பண்ணனும்? எழுதணும். சோ do plus not அப்படிங்கறத do not அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா அத சுருக்கி எழுதும்போது எப்படி எழுதணும்? don't அப்படினு சொல்லி எழுதணும். சோ verb கண்டுபிடிச்சிட்டோம் don't அப்படினு. சோ இப்போ அங்க இருந்து என்ன பண்ணனும்? pronoun எடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய noun என்ன noun? you. அவங்க என்னவா தான் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இதுல? pronoun-ஆவே கொடுத்துட்டாங்க. வேற எந்த ஒரு noun-உம் கொடுத்து அத நம்ம pronoun-ஆ கன்வர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆல்ரெடி கொடுக்கும்போதே சப்ஜெக்ட் எதுல தான் இருக்கு? pronoun-ஆ தான் இருக்கு. சோ இதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. சோ don't you. புரிஞ்சிருச்சா? don't you. Statement clear? Next போலாமா? So third one பாருங்க. You should eat healthy. இத பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் என்ன இதுல எழுதணும்? क्वेश्चन டாக் நெகட்டிவா எழுதணும். சோ கண்டிப்பா நாட் வச்சு தான் நான் எழுத போறேன். verb பாருங்க. verb என்ன verb? present verb-ஆ? shouldங்கிறது என்ன? மாடல் verb. 10 எழுதி போட்டோம்ல shall, should, may, might, can, could அப்படிலாம் எழுதி போட்டோம்ல மாடல் verb. மாடல் verb பாத்துட்டீங்கனாலே பக்கத்துல இருக்கிறதுல நீங்க எதையும் கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. அது பிரசன்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மாடல் verb இருந்தாலே பக்கத்துல வந்து என்னதான் இருக்கும்? பிரசன்ட் V1 ஃபார்மட்ல தான் இருக்கும். அது நீங்க கவனிக்கவே வேண்டாம். மாடல் verb பாத்துட்டீங்கன்னா அந்த மாடல் verb அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இங்க. சோ இங்க இருக்கக்கூடியது should அப்படிங்கிறது மாடல் verb. அந்த verb தான் என்ன பண்ண போறேன்? எடுத்து யூஸ் பண்ண போறேன். ஸ்டேட்மெண்ட் எனக்கு பாசிட்டிவா இருக்கிறதால நான் என்ன பண்ணனும்? நெகட்டிவா क्वेश्चन டாக் எழுதணும். சோ shouldக்கு நெகட்டிவ் ஃபார்மட் என்ன? shouldn't. சோ அப்ப இதுக்கு noun என்ன? அவங்க கொடுக்கும்போது என்னவா கொடுத்துட்டாங்க? pronoun-ஆவே கொடுத்துட்டாங்க. அது அப்படியே என்ன பண்றோம்? எடுத்து யூஸ் பண்றோம். சப்ஜெக்ட் pronoun-ஆவே இருக்கு. shouldn't you.
புரிஞ்சிருச்சா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, யூ காண்ட் ஸ்விம். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூ காண்ட் ஸ்விம் அப்படின்னு இருக்கு. இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? நாட் பிரசன்ட் ஆயிருக்கு. அவனால ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மீனிங்கை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. சில நேரங்கள்ல என்ன இருக்கும், ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பொருளை பார்க்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பொருளை பார்க்கும்போது நெகட்டிவா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல நாட்டோ இல்ல அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பிளிசிட்டா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாசிட்டிவா தான் எடுக்கணும். மீனிங்கை வச்சு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தையில என்ன பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத, எக்ஸ்பிளிசிட்டா என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் கவனிங்க. சோ யூ காண்ட் ஸ்விம் அப்படிங்கறதுல நான் என்ன பண்ணிருக்காங்க, காண்ட் அப்படிங்கிறது கேன் பிளஸ் நாட். அதுதான் என்ன கொடுத்திருக்காங்க, காண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நாட் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. நாட் பிரசன்ட் ஆயிருந்தா அது ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்தா என்னுடைய क्वेश्चन டாக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். சோ இதுல நான் கண்டிப்பா என்ன பண்ண போறது இல்ல, நாட் யூஸ் பண்ண போறது இல்ல. அவங்களே ப்ரோனவுன் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சப்ஜெக்ட்ட ப்ரோனவுனாவே கொடுத்துட்டாங்க. நான் என்னோட அந்த நவுன் ப்ரோனவுன் கன்வர்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேலையே இல்ல. அவங்க கொடுக்கும் போதே ப்ரோனவுனா கொடுத்துட்டாங்க. சோ அதே ப்ரோனவுன் தான், நான் நாட் யூஸ் பண்ண போறது இல்ல. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய verb என்ன verb? மாடல் verb. மாடல் verb தான் காண்ட் அப்படிங்கிறது. சோ நான் இங்க நாட்டை எடுத்துட்டு அந்த காண்ட் எழுதணும்னா எப்படி எழுதணும், கேன் அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். கேன் யூ. கிளியர்? கேன் யூ. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. The workers haven't finished their task. The workers haven't finished their task. இத பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? நாட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. haven't அப்படிங்கிறது have plus not. நெகட்டிவா இது இருக்கு. காரணம் have plus not அப்படிங்கிறது தான் haven't அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன், பாசிட்டிவா क्वेश्चन டாக் எழுத போறேன். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா क्वेश्चन டாக் எழுத போறேன். அப்ப நாட் இல்லாம தான் நான் என்ன பண்ணணும், क्वेश्चन டாக் எழுதணும். சோ இப்போ இதுல பாருங்க, இதுல இருக்கக்கூடிய verb என்ன verb? மாடல் verb. புரியலையே. மாடல் verb 10 தான். நீங்க இன்னும் எதையெல்லாம் அந்த மாடல் verb சேர்த்து எதையெல்லாம் குறைக்க போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்ன verb நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சோ இங்க பாருங்க, haven't finished அப்படின்னு இருக்கு. என்ன ஃபார்மட்ல இருக்கு அது? present perfect இல்லையா அது? present perfect இல்லையா? tense ஐடென்டிஃபிகேஷன்ல சொன்னேன்ல, have ஓ has ஓ இருந்து பக்கத்துல v3 ஃபார்மட் இருந்துச்சு அப்படின்னா அத நான் என்ன சொல்லணும், present perfect ன்னு சொல்லணும். had இருந்து பக்கத்துல v3 ஃபார்மட்ல ஒரு verb இருந்துச்சுன்னா அத நான் past perfect ன்னு சொல்லணும். இங்க have இருக்கு, பக்கத்துல finished ன்னு இருக்கு. சோ have அப்படிங்கிறது present கீழ வரும், finished அப்படிங்கிறது v3 ஃபார்மட். இது ரெண்டு பக்கத்துல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், present perfectல இருக்குன்னு அர்த்தம். அப்ப tense ஐடென்டிஃபிகேஷன் சொல்லும்போது நீங்க கவனிக்கல, அப்படிதானே? சோ present perfectல இருக்கு. சோ present perfectல இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸுக்கு நான் என்ன பண்ண போறேன், क्वेश्चन டாக் எழுத போறேன். சென்டென்ஸ் வந்து நாட் பிரசன்ட்டா இருக்கிறதால இது என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. क्वेश्चन டாக் நான் பாசிட்டிவ்ல எழுதணும். கண்டிப்பா நாட் வச்சு நான் எழுத போறது இல்ல. இங்க டென்ஸ் பாக்குற verb டென்ஸ் present perfectா இருக்கு. present perfectல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய verb அப்படிங்கிறது என்னவா இருக்கு, have அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி क्वेश्चन டாகோட இரண்டாவது ரூல், கொடுத்திருக்கிற verb என்ன பண்ணணும், அப்படியே क्वेश्चन டாக்ல என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். சோ present perfect verb, இந்த present perfectல அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய verb have தான், has கிடையாது. இத has ன்னு எடுக்க கூடாது, have ன்னு தான் என்ன பண்ணணும், அப்படியே எடுக்கணும். சோ have அப்படிங்கறத எடுத்துட்டேன். நாட் போடணுமா, போடக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுக்கும்போதே haven't அப்படின்னா கொடுத்திருக்காங்க, நாட் கொடுத்துட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ணக்கூடாது, நாட் போடக்கூடாது. சோ haveன்னு போட்டுட்டேன். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் என்னவா இருக்கு, நவுனா இருக்கு. சோ நான் இதை என்ன பண்ணணும், ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் வந்து பாருங்க, தி workers. தி workers அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மட்ல இருக்கு. workers எல்லாரையும் சேர்த்து குறிக்கிற மாதிரி இருக்கு. வேலை பார்க்கறவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்க, சேர்த்து சொல்றாங்க. தி workers அப்படின்னு இருக்கு. workerன்னு மட்டும் கொடுக்கல, workersன்னு இருக்கு. அப்ப நிறைய பேர் வந்து வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. நிறைய பேர்னு வரும்போது ப்ளூரல் ஃபார்மட், சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க என்னன்னு எடுக்கணும், ப்ரோனவுன் தே அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சொன்னோம் இல்லையா, தேன்னு சொல்லி எடுக்கிறோம். ஒரு பையனோட பேர் இருந்ததுன்னா ஹீன் எடுக்கிறோம், பொண்ணோட பேர் இருந்தா ஷீன் எடுக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு மரம், சில இலை, செடி, கொடி அப்படின்றதுன்னா இட்டுன்னு சொல்லி எடுக்கிறோம். அதே இதுல என்ன சொன்னோம், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு எடுக்கணும், தேன்னு சொல்லி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ தி workers அப்படிங்கிறதுக்கான ப்ரோனவுன் என்ன, தே, have, they. அவ்வளவுதான்.
புரிஞ்சிருச்சா? அந்த 5 क्वेश्चन புரியுதா? சோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. She was supposed to meet us earlier. பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்? क्वेश्चन டேக்ல நெகட்டிவா மாத்தி எழுதணும். அப்ப நெகட்டிவா யூஸ் பண்ணனும் அப்படினா என்ன யூஸ் பண்ணனும்? நாட் யூஸ் பண்ணி தான் क्वेश्चन டேக் வந்து எழுத போறேன். சோ இத பாருங்க. என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். was அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. பாஸ்ட் டென்ஸ். was அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல அது இருக்கு. சோ இது ஆக்ஸிலரி வெர்ப் தான். ஆக்ஷன் வெர்ப் கிடையாது. அதனால இந்த do did எல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. கொடுத்திருக்க ஆக்ஸிலரி வெர்ப் அப்படியே என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். am, is, are, was, were, have, has அப்படிலாம் இருந்துச்சு அப்படினா அந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணலாம்? நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் வெர்ப் இருந்தா தான் நம்ம என்ன பண்றோம்? do, does, did அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். was அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப் தான். அது அப்படியே என்ன பண்றோம்? யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதனால क्वेश्चन டேக் வந்து நெகட்டிவா வரணும். அப்ப வெர்ப் என்னன்னு வரணும் இங்க? wasn't அப்படினு வரணும். wasn't அப்படினு வரணும். இப்ப பாருங்க noun இல்ல. அவங்க கொடுக்கும்போது என்னவா கொடுத்துட்டாங்க? pronoun-ஆவே கொடுத்துட்டாங்க. அந்த pronoun என்ன பண்றோம்? subject pronoun-ஆவே கொடுத்ததால அதை அப்படியே யூஸ் பண்றோம். wasn't she. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. he rarely comes to class on the time. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்? rarely present ஆயிருக்கு. இதுல நாட் இல்ல, ஆனா என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? சோ rarely அப்படினா ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். சோ ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்துச்சு அப்படினா क्वेश्चन டேக் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். சோ பாசிட்டிவா இருக்கணும். அப்ப பாசிட்டிவா இருக்கணும்னா நான் என்ன சேர்க்க கூடாது? நாட் சேர்க்காம எழுதணும். சோ பாருங்க. சோ rarely விட்டுருங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அத கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் rarelyங்கிற வார்த்தை. இப்ப அத விட்டுருங்க. இப்ப பாருங்க வெர்ப கண்டுபிடிச்சு என்ன டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல ப்ளூரலா இருக்கு. சோ பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இங்க ஆக்ஷன் வெர்ப் தான். கம் அப்படிங்கிறது தான் இதுல வெர்ப். ஆனா அந்த கம்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல என்ன ஃபார்மட்ல இருக்கு? ப்ளூரலா இருக்கு. சிங்குலரா இருந்துச்சுன்னா கம்னு மட்டும் இருக்கும். நான் டூன்னு எடுத்திருப்பேன். ஆனா அது என்னவா இருக்கு? ப்ளூரலா இருக்கு. கம்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் அப்ப இங்க என்ன எடுக்கணும்? டஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். எது டஸ் நாட்டா? புரியலையே. ரேர்லின்னு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அப்ப நான் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? பாசிட்டிவா தான் எடுக்கணும். சோ டஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு கீழே என்ன சேர்க்க கூடாது? நாட் சேர்க்க கூடாது. வெறும் டஸ் மட்டும்தான். காரணம் ரேர்லி அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வார்த்தை அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால நான் அந்த பாசிட்டிவா தான் क्वेश्चन டேக் எழுதணும். டஸ் அப்படின்னு எழுதிட்டேன். சோ இதுல இருக்கக்கூடிய ப்ரோனவுன் என்ன? he. அவங்க கொடுக்கும் போதே ப்ரோனவுனா தான் கொடுத்திருக்காங்க. நவுன் கொடுக்கல, ப்ரோனவுன் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால என்ன பண்றோம்? சப்ஜெக்ட் அவங்க ஆல்ரெடி ப்ரோனவுனாவே கொடுத்திருக்கிறதால அதை அப்படியே யூஸ் பண்றோம். டஸ் he. புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க. You wouldn't lie to me. இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எப்படி? would not பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால இது என்ன ஸ்டேட்மெண்ட்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் क्वेश्चन டேக் எப்படி எழுதணும்? பாசிட்டிவா எழுதணும். அப்ப நாட்னா சேர்க்க கூடாது. கொடுத்திருக்க verb என்ன verb? மாடல் verb. அந்த verb என்ன பண்றோம்? அப்படியே யூஸ் பண்றோம். என்ன மாடல் verb கொடுத்திருக்காங்க? would கொடுத்திருக்காங்க. would அப்படியே எழுதுறேன். பக்கத்துல நாட் போடணுமா? போடக்கூடாது. ஏன்னா அங்கேயே நாட் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ண மாட்டேன்? இங்கே நாட் போட மாட்டேன். சோ would அப்படிங்கறத போட்டுட்டோம். இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாருங்க. you அது ஆல்ரெடி என்னவா தான் இருக்கு? ப்ரோனவுனா தான் இருக்கு. சோ அதனால என்ன பண்றோம்? அப்படியே யூஸ் பண்றோம். would you. புரிஞ்சிருச்சா? would you. நெக்ஸ்ட் பாருங்க. It's been a long time. It's been a long time. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. என்ன பண்றீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் எழுதும் போது என்ன எழுதணும்? அப்போ நெகட்டிவ் क्वेश्चन டேக் தான் எழுத போறேன். சோ வெரி குட். அத கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து பாருங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கு verb அதுல? பாஸ்ட் டென்ஸா? அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். நான் ஃபியூச்சர் டென்ஸே யூஸ் பண்ணல வந்ததுல இருந்து. ஓகே. சொல்லுங்க வேற. பிரசன்ட் டென்ஸ். அப்புறம் முதல்ல இந்த சென்டென்ஸ்ல என்ன வெர்ப்னு கண்டுபிடிங்க பாப்போம். இஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்குதுல? சோ இது. சோ இந்த மாதிரி நல்ல தெளிவா கவனிச்சுக்கோங்க. இதுல verb என்ன அப்படின்னா been. been அப்படிங்கறது தான் verb. இத பாத்தீங்கன்னா be, are, was, were, been. be1
V2 V3 புரியுதா? B அல்லது R, இங்க was were, அங்க B been. இதுதான் வந்து V1 V2 V3 ஃபார்மட். இதுக்கு இவங்க கொடுத்திருக்கிறது bean அப்படின்னு bean கொடுத்திருக்காங்க. அது எது கீழே வந்துருது? V3 அது கீழே வந்துருது. நீங்க இத பிரசன்ட் டென்ஸ்லயே கன்சிடர் பண்ணக்கூடாது, பாஸ்ட் டென்ஸ்லயே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரசன்ட் டென்ஸா இருந்தா V1 கேட்டகரி கீழே வரும், பாஸ்ட் டென்ஸா இருந்தா V2 கேட்டகரி கீழே வரும். அவங்க கொடுத்திருக்கிற verb என்ன கேட்டகரி கீழே இருக்கு? V3 கேட்டகரி கீழே இருக்கு. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஹைஃபன் போட்டு எஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஹைஃபனுக்கு பக்கத்துல இருக்க எஸ்க்கு ஹேஸ் அப்படிங்கிறது தான் மீனிங். இட் ஹேஸ் அப்படின்னு மீனிங். புரிஞ்சுச்சா? இட் ஹேஸ் அப்படின்றது மீனிங். ஜென்ரலா இட்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இட் இஸ் அப்படின்னு தான் நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் டாக பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க வேர்ப் என்னன்றத பார்க்கணும். அந்த வேர்ப் வந்து என்ன ஃபார்மட்ல இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணும். V1 V2 V3 கண்டுபிடிக்கணும். அது வந்து V1 இருக்கா, V2 இருக்கா, V3 இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கும் போது அது V3 இருக்கிற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இட்ஸ்ல இருக்க எஸ் வந்து என்னவா இருக்குன்னு அர்த்தம்? ஹேஸ்ன்னு சொல்லி அர்த்தம். கிளியரா? புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இட் ஹேஸ் பீன் a long time அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் பீன் a long time. இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். அந்த எஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? நீங்க ஹேஸ் போடணும். இப்ப சொல்லுங்க பாப்போம், ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் தான். அப்ப நாட் வச்சு தான் நான் எழுத போறேன். இப்ப verb கண்டுபிடிங்க. ஹேஸ் பீன் அப்படிங்கிறது தான் verb. சோ இதுல வந்து பார்த்தோம்னா present perfectல present ஆயிருக்கு. ஹேஸ் பீன்ல என்ன verb நீங்க எடுக்கணும்? கொஸ்டின் டாக் ஹேஸ் அப்படிங்கறத எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு, நான் எழுதும் போது நெகட்டிவா எழுத போறேன். இட் ஹேஸ் பீன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஹேஸ் பீன் அப்படிங்கறத verb பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு கண்டுபிடிச்சேன். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்கிறதால நான் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் டாக் பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற ஆக்சிலரி verb அப்படியே என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். சோ கொடுத்திருக்க ஹேஸ அப்படியே எடுத்துக்கிறேன். இல்ல நான் என்ன பண்ணணும்? நாட் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? சேர்க்கலாம். ஏன் சேர்க்கலாம்? ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. அதனால நான் கட்டாயம் வந்து என்ன பண்ணணும்? நாட் சேர்க்கணும். ஹேஸோட நாட் சேர்த்தோம் அப்படின்னா hasn't அப்படின்னு சொல்லி வரும். இப்ப இதுல சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? இட். ப்ரோனவுனாவே அது இருக்கு. நான் அதனால என்னவா கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. நவுன் ப்ரோனவுன் கன்வர்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையே கிடையாது. ஏன்னா கொடுத்திருக்க சப்ஜெக்ட் ஆல்ரெடி ப்ரோனவுனா தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதை என்ன பண்றோம்? அப்படியே எழுதுறோம். எழுதும் போது எஸ் சேர்த்து எழுதக்கூடாது. இட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்களே, நான் இங்க என்ன பண்றேன்? இட்ஸ் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா எழுதக்கூடாது. அந்த எஸ் அப்படிங்கிறது என்ன? ஹேஸ் அப்படின்னு அர்த்தம். அது வேர்போட சேர்த்துட்டோம். அதனால இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன மட்டும்தான்? இட் மட்டும்தான். அந்த இட் மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ப்ரோனவுன். அந்த இட் அப்படியே என்ன பண்றோம்? எடுத்து யூஸ் பண்றோம். hasn't it அப்படின்னு சொல்லி கேக்குறோம். புரிஞ்சிருச்சா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டாக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. This is not your first attempt. This is not your first time at concert. This is not your first time at concert. இந்த ஸ்டேட்மென்ட் பாருங்க. ஸ்டேட்மென்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட். காரணம் is int அப்படின்னு கொடுத்திருக்காங்க. isக்கு பக்கத்துல என்ன இருக்கு? நாட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஸ்டேட்மென்ட் நெகட்டிவா இருக்கு. அப்ப நான் கொஸ்டின் டாக் என்னத்துல எழுதணும்? பாசிட்டிவா எழுதணும். அப்ப கொஸ்டின் டாக்ல நான் என்ன யூஸ் பண்ண கூடாது? நாட் சேர்க்க கூடாது. நாட் சேர்க்க கூடாம எழுதணும் அப்படின்னா இருக்கக்கூடிய verb என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதுல என்ன verb? இஸ் அப்படிங்கிறது verb. பிரசன்ட் டென்ஸ். இஸ் அப்படிங்கிறது verb. அது ஆக்ஸிலரி verb இருக்கிறதால என்ன பண்றோம்? இதுல do doesக்கு வேலையே கிடையாது. கொடுத்திருக்க இஸ் என்ன பண்றோம்? அப்படியே யூஸ் பண்ணிரோம். பிரசன்ட் டென்ஸ்ல am is are அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் verb இருந்தா தான் அதுல do or does அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது ஆக்ஸிலரி verb தான். சோ அதனால அப்படியே என்ன பண்றோம்? எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இஸ். நாட் போடணுமா? போடக்கூடாது. அங்க ஆல்ரெடி நாட் போட்டிருக்காங்க. அதனால இங்க நாட் போடணும்னு அவசியம் இல்லை. சோ ஈஸி தான். இப்ப கண்டுபிடிங்க இதுல வந்து சப்ஜெக்ட் என்னன்னு. இதுல என்ன சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது நவுனா ப்ரோனவுனான்னு பார்க்கணும். நவுனா இருந்தா ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணணும். இதுல என்ன சப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. என்ன சப்ஜெக்ட் இதுல? this அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்குது? இதுல நவுனா இருக்கு. நான் இதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணணும். சோ this அப்படிங்கிறதுக்கான ப்ரோனவுன் என்னவா வரும்? thisனா என்ன சொல்லுவீங்க? this table, this chair. இது அது கேட்டகரி தானே அது. அப்ப என்னவா வரணும்? இட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ this, that, those இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். this, that அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இட் அப்படிங்கிற ப்ரோனவுனுக்கு கீழே வரும். சோ this அப்படிங்கிறதுக்கான நவுனுக்கு என்ன ப்ரோனவுன் இந்த இடத்துல? இட். சோ is it அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டாக். புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து பாருங்க. I didn't forget to bring the book. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ்.
ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் அப்படின்னா நான் என்னவா எழுதணும்? பாசிட்டிவா எழுதணும். அப்ப நாட் சேர்க்காம தான் எழுதணும். சோ கொடுத்திருக்கிறது did forget அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல verb என்ன பண்ணா? did. அவங்க கொடுக்கும் போதே கொடுத்துட்டாங்க did அப்படின்னு. அததான் என்ன பண்ண போறீங்க? எடுத்து யூஸ் பண்ண போறீங்க. சோ did. நாட் போடணுமா போடக்கூடாதா? போடக்கூடாது. இடையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாருங்க. ஐ. ஐங்கிறது நவுனா ப்ரோனவுனா? நவுனா ப்ரோனவுனா? ப்ரோனவுன் தான். சோ ப்ரோனவுன் அவங்களே கொடுத்துட்டதால என்ன பண்றோம்? அதை அப்படியே யூஸ் பண்றோம். did I. அவ்வளவுதான் क्वेश्चन டாக். புரிஞ்சிருச்சா? சோ அடுத்து பாருங்க. nobody has called yet. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்? nobody அப்படிங்கிற வார்த்தை பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதனால ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு நான் क्वेश्चन டாக் எப்படி எழுதணும்? பாசிட்டிவா எழுதணும். சோ அதனால நான் என்ன போட மாட்டேன்? நாட் போட மாட்டேன். இப்போ verb என்னன்னு கண்டுபிடிங்க. verb என்ன? இதுல has called. has மட்டும் இல்ல, has called. calledங்கிறது என்ன? V3. haveக்கோ hasக்கோ பக்கத்துல V3 வந்துச்சு அப்படினாலே அது present perfect தான். இந்த இடத்துல வெறும் has மட்டும் இருந்துச்சு அப்படினா அதை நீங்க present tense னு சொல்லலாம். ஆனா இங்க has called ன்னு இருக்கு. hasஓ haveஓ வந்து பக்கத்துல V3 வந்துருச்சுனாலே அது present தான். சோ present perfect ஆ இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன வார்த்தையை மட்டும் எடுக்கணும்? has மட்டும் தான் எடுக்கணும். has எடுத்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க, நாட் சேர்க்க தேவையில்ல. சோ அப்ப இதுக்கு சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சு நவுன் ப்ரோனவுன் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? எது சப்ஜெக்ட்? எது? nobody சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டா? சப்ஜெக்ட்டா? nobody சப்ஜெக்ட்டா இல்லையா? nobody தான் சப்ஜெக்ட். சோ அப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? ப்ரோனவுன் எழுத போறீங்க. சோ nobodyக்கு என்ன ப்ரோனவுன்? ப்ரோனவுனே மொத்தம் 7 தான் இருக்கு. I, we, you, he, she, it. சோ nobody அப்படினா என்ன ஸ்டேட்மெண்ட் மீனிங்? என்ன? nobody has called it. எனக்கு இதுவரைக்கும் யாருமே கால் பண்ணல. அதான் ஸ்டேட்மெண்டோட பொருள். எனக்கு யாருமே கால் பண்ணல. அந்த யாருமே அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் என்ன பண்ண போறீங்க? நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பாருங்க, he வருமா? ஜெண்டரா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. he வராது, she வராது. I வருமா? நான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்களா? இல்ல, I வராது. you நீங்கன்னு கொடுத்திருக்காங்களா? நீங்க எனக்கு கால் பண்ணல நான் கொடுத்திருக்காங்க. எனக்கு யாருமே கால் பண்ணலன்றதுதான் ஸ்டேட்மெண்ட். நீயோ நீங்களோ கொடுக்கல. you வராது. வியும் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. நாம கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துரும் மீனிங். சோ அதனால என்ன வராது? வியும் வராது. சோ I வராது, you வராது, we வராது, he வராது, she வராது. இட்டும் தேவும் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. எது வரும்? they. எனக்கு யாருமே கால் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது? யாரோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாருமே எனக்கு என்ன பண்ணல? கால் பண்ணல அப்படின்னு சொல்லி யாருமே அப்படின்றது தான் என்னதுல வரும்? ப்ரோனவுன் வந்து என்ன ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல? they அப்படிங்கிற ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு யாருமே கால் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல யாருமே அப்படிங்கிறது யாரோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாருமே எனக்கு கால் பண்ணல அப்படிங்கறத பத்தி தான் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. சோ அதனால இதுக்கு ப்ரோனவுன் என்ன? they. has they. சோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க. கரெக்ட்டா? क्वेश्चन டாக் லாஜிக்கலி பார்த்தா இப்படி தான் எழுதணும். has they அப்படினா நான் என்ன பண்ணணும்? எழுதணும். இப்போ இந்த क्वेश्चन டாக் கரெக்ட்டா தப்பா? இப்போ நான் மாத்தி எழுதிடுவேன். அப்ப என்ன சொல்வீங்க? has they இருக்கு. இதுல ஏதாவது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி, ஏதாவது தப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? நம்ம கரெக்ட்டா எழுதிட்டோம். எப்படி வந்து ஃபார்மட்டோ அந்த ஃபார்மட் படி எழுதணும் அப்படினா நமக்கு என்னதான் வருது? has they அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வருது. கரெக்ட்டா எழுதிட்டோம். இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படினா has then எழுதிட்டோம். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா பார்த்தா? இங்க என்ன verb என்ன கண்டுபிடிச்சோம்? என்ன டென்ஷன் கண்டுபிடிச்சோம்? அத present perfect ன்னு கண்டுபிடிச்சோம். சோ present perfect னு வரும்போது எந்த ரெண்டு முக்கியமான வார்த்தையை நீங்க இதுல பயன்படுத்துவீங்க? ஒன்னு have ஒன்னு, இன்னொன்னு has ஒன்னு. have ஒன்னு, has ஒன்னு. இது ரெண்டையும் தான் என்ன பண்ணுவீங்க? பயன்படுத்துவீங்க. சோ லாஜிக்கலி क्वेश्चन வைஸ் பார்த்தோம் அப்படினா இது has they அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மென்ட்கான क्वेश्चन டாக். பட் இத கிராமட்டிக்கலி என்ன பண்ணனும் அப்படினா கொஞ்சம் எரரா இருக்கு. அத கொஞ்சம் மாத்தி எழுதணும். இப்போ present perfect பொறுத்த வரைக்கும் pronoun என்னென்னலாம்? I, we, you, they, he, she, it. இதெல்லாம் தான் pronouns. இந்த pronounsல நான் கண்டுபிடிச்சிருக்கிறது verb வந்து present perfect ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு நான் question tag எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறேன் hasக்கு பக்கத்துல they இருக்கு. hasக்கு பக்கத்துல என்ன இருக்கு? they இருக்கு. அதாவது theyக்கு பக்கத்துல என்ன இருக்கு? has அப்படின்ற மாதிரி இருக்கு. present perfect பொறுத்த வரைக்கும் pronounக்கு verbக்கு இருக்கக்கூடிய காம்போ எப்படி இருக்கணும்?
வார்த்தையே ரெண்டு வார்த்தை தான், ஒன்னு ஹாவ் இன்னொன்னு ஹேஸ். இந்த காம்போ எப்படி இருக்கணும்? ஐவி யூதே வந்துச்சு அப்படின்னா என்னன்னு இருக்கணும்? ஹேவ்னு இருக்கணும். ஹீ ஷி இட்னு வந்துச்சுன்னா ஹேஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? எனக்கு இருக்கணும். இப்ப பாருங்க கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? தப்பா இருக்கு. லாஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னா ஹேஸ் தே அப்படின்னு சொல்லி தான் வரணும். நீங்க அப்படிதான் கண்டுபிடிக்கணும், அப்படிதான் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு கொஸ்டின் டேக் என்ன பண்ணணும்? நீங்க ஒரு தடவை செக் பண்ணணும். ப்ரொனவுனுக்கு பக்கத்துல சரியான ஒரு வேர்பு தான் காம்போ மேட்ச் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது ஹேஸ் தே அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? தப்பான காம்போவா இருக்கு. ஏன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு நான் டென்ஸ் வேர்ப் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். வேர்ப் வச்சு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஹேவோ ஹேஸோ தான் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். லாஜிக்கலி பார்த்தா இந்த இடத்துல நான் ஹேஸ் தான் போடணும். ஆனா கிராமட்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்குது? தப்பா இருக்கு. ஏன்னா தேக்கு பக்கத்துல எனக்கு காம்போ எப்படிதான் வரணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹேவ்ங்கிற காம்போ தான் எனக்கு வரணும். நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? ஹேஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஹேஸ் எடுத்துட்டு ஹேவ் போடணும். ப்ரோனவுனை மாத்தக்கூடாது. ப்ரோனவுன் அப்படியே வச்சுட்டு அந்த ப்ரோனவுனுக்கு தகுந்த அந்த டென்ஸ்லயே இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். புரியுதா எப்படி மாத்திருக்கேன் அப்படின்றது? ஹேஸ் தேன்னு சொல்லி வருது. ஆனா எனக்கு என்ன இருக்கு? கிராமட்டிக்கல் எரர் வந்து அந்த மாதிரி இருக்கு. லாஜிக்கலி பார்த்தா இதுதான் ஆன்சர். ஆனா எனக்கு என்னவா இருக்கு? கிராமட்டிக்கல் எரர் இருக்கு. சோ கிராமட்டிக்கல் எரர் வரும்போது நான் வேர்பை செக் பண்றேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு எனக்கு வருது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா எனக்கு ரெண்டு வார்த்தை ஞாபகம் வரணும். ஒன்னு ஹேவ் இன்னொன்னு ஹேஸ். ப்ரோனவுன் காம்போ என்ன அப்படிங்கறத என்ன பண்றோம்? அந்த சார்ட் எடுத்து செக் பண்றோம். அந்த சார்ட்டை செக் பண்ணும்போது ஐவி யூதே வந்தா ஹேவ் போடுங்க, ஹீ ஷி இட் வந்தா ஹேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு. எனக்கு ப்ரோனவுன் வந்து தேன் வந்துருச்சு. இந்த தேவ என்னால என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. சோ அந்த தேவ அப்படியே வச்சுட்டு தே வந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு காம்போல ப்ரோனவுனோட எனக்கு வேர்ப் வந்து அட்டாச் ஆகும் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்? செக் பண்றேன். செக் பண்ணும்போது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு எனக்கு என்னதான் வரணும்? ஹேவ் தான் வரணும். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஹேஸ்க்கு பதிலா ஹேவ் போடுறேன். புரிஞ்சிருச்சா? அப்ப ஆன்சர் என்ன இருக்கு? ஹேவ் தே. So next question பாருங்க. He hardly ever talks during class. He hardly ever talks during class. Statement positive or negative? Negative. ஏன் negative? Hardly அப்படிங்கிற வார்த்தை present ஆயிருக்கு. So statement is negative. So statement negative இருந்துச்சுன்னா question tag என்னவா வரணும்? பாசிட்டிவா வரணும். So அங்க நான் என்ன பண்ண மாட்டேன்? not யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ verb கண்டுபிடிங்க. இதுல என்ன verb? சென்டென்ஸ் பேட்டர்ன் கிளாஸே முடிச்சிட்டோம். இப்போ வேர்புக்கு திணறனா என்ன அர்த்தம்? ஸ்டேட்மெண்ட்ல என்ன வேர்பு? டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வேர்பு. டாக்ஸ் அப்படிங்கிறது வேர்பு. சோ இந்த வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு? ஆக்ஷன் வேர்ப்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஆக்ஸிலரி வேர்ப் இல்ல. ஆமே, இஸ், ஆர், வாஸ், வேர் இல்ல ஹாஸ், ஹேவ்னு சொல்லி V3 ஓட இல்லாம தனியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா மட்டும்தான் அது ஆக்ஸிலரி வேர்ப். அதை அப்படியே எடுத்து நான் பயன்படுத்த முடியும். ஆக்ஷன் வேர்பா இருக்கும்போது உள்ள இருக்க ஹிடன் வேர்பை நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். டாக் அப்படிங்கிறது நான் பேசுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் தான் வேர்பா கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? ஹிடன் வேர்ப் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். சோ டென்ஸ் என்ன டென்ஸ் இது? டாக்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். ஹிடன் வேர்ப் என்ன இருக்கலாம்? டூ அல்லது டஸ். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம். டாக்ஸ்ங்கிறதுல எஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன ஹிடன் வேர்ப் கண்டுபிடிச்சேன்? இதுல டஸ். சோ அப்ப இந்த இடத்துல வந்து நான் நாட் போடணுமா போடக்கூடாதா? போடக்கூடாது. ஹார்ட்லி பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதனால என்ன பண்ணக்கூடாது? நாட்னா போடக்கூடாது. இப்ப பாருங்க சப்ஜெக்ட் என்ன இதுல? ஹி. அது நவுனா ப்ரோனவுனா இருக்கா? ப்ரோனவுனாவே இருக்கு. ப்ரோனவுனா இருந்தா என்ன பண்ணலாம்? அப்படியே யூஸ் பண்ணலாம். சோ டஸ் ஹி. क्वेश्चन टैग புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க. You ain't going to the party. You ain't going to the party. So statement positive or negative? Negative statement. ஏன்? ain't nt அப்படிங்கற not present ஆயிருக்கு. சோ அதனால statement negative statement தான். question tag என்னவா எழுதணும்? பாசிட்டிவா நான் எழுதணும். இப்ப verb வந்து இங்க என்ன இருக்கு எனக்கு? verb என்ன இதுல? ain't அப்படிங்கறதா என்ன எனக்கு இதுல? verb. ain't அப்படிங்கறத நான் என்னன்னு எழுதணும்? சொல்லுங்க. ain't அப்படிங்கிறது ஜெனரலி ain't அப்படிங்கிறது என்ன? ain't என்ன? verb கன்வர்ஷன்ல கொடுத்துட்டு தானே வந்தேன். ஜெனரலி ain't அப்படிங்கிறது am not. இதுதான் என்ன அப்படின்னா am not அப்படிங்கறத நான் என்ன பண்ணுவேன்? ain't அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அதை சொல்லும் போதே இன்னொன்னு சேர்த்து சொன்னேன். அது இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட பொறுத்து என்ன ஆகும்? இந்த ain't அப்படிங்கிறது இஸ் நாட் ஆவும் இருக்கும், ஆர் நாட் ஆவும் இருக்கும், ஹேவ் நாட் ஆவும் பிரசன்ட் ஆகும், ஹேஸ் நாட் ஆவும் பிரசன்ட் ஆகும். இப்படி எதுவா வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ain't அப்படிங்கிறது இருக்கலாம். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான். ஜெனரலி ain't அப்படிங்கிறது am not அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா இதை வச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? டென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கறத என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சிட்டோம். பிரசன்ட் டென்ஸ்ல இது என்ன பண்ணலாம்? இதுல எந்த ஃபார்மட்ல வேணாலும் இருக்கலாம். இப்ப இங்க பாருங்க,
யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கு? சப்ஜெக்டா இருக்கு. யூக்கு பக்கத்துல தான் ஐண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொனவுனுக்கும் வேர்புக்கு இடையில இருக்கக்கூடிய காம்போ என்னென்ன சொல்லுங்க பாப்போம். முதல்ல பிரசன்ட் டென்ஸ்ல என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும்னு சொல்லுங்க.